Hello friends, welcome back to our channel cookery. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய சாக்லேட் வீட்லயே எப்படி ஈஸியா செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ingredients ரொம்பவே குறைவு, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க கீழ இருக்கிற subscribe பட்டனையும் கூடவே இருக்கிற bell சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல ஒரு ஜல்லடையை வச்சு ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்க போறோம். 1 கப் பொடி பண்ணின சர்க்கரை, அது கூட 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் பால் பவுடர். பால் பவுடர் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கட்டி இல்லாம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கோகோ பவுடர் வாங்கும்போது நல்ல பிராண்ட் பார்த்து வாங்குங்க, அப்படி இல்லைன்னா சாக்லேட் நல்லா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல 1/2 கப் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா பட்டரும் சேர்த்து செய்யலாம். இதுல ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ட்ரை இன்கிரிடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு கண்டினியூஸா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதுல ஃப்ளேவருக்காக கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இது லைட்டா கட்டியாகிறது வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாக்லேட் செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் சாக்லேட் மோல்ட் எடுத்துருக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன்ல எடுத்து இந்த மோல்டுல ஊத்திக்கலாம். சாக்லேட் ஹீட்டா இருக்கும் போதே இந்த மோல்டுல ஊத்திடணும். இதை இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுக்கணும், அப்பதான் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இல்ல அப்படின்னா ஒரு பிளேட் இல்லனா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல லைட்டா எண்ணெய் தடவிட்டு அந்த சாக்லேட்டை இதுல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் இதை ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் சாக்லேட் நல்லா செட் ஆகும். கரெக்டா 1/2 மணி நேரம் கழிச்சு ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்தாச்சு. இப்போ சாக்லேட் கரெக்டா செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு 1/2 மணி நேரத்துல செட் ஆகல அப்படின்னா கூட கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்டை வெளியில எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணாலே வெளியில வந்துரும்.
இந்த பாக்ஸ்ல வச்சிருக்க சாக்லேட்டையும் லைட்டா கமத்தினாலே வெளியில வந்துடும். இதுக்கப்புறம் இதை பீசஸ் போட்டுக்கலாம். இவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியா பட்டர் எதுவுமே சேர்க்காம வீட்லயே சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஈஸியான ஹோம்மேட் சாக்லேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.